ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025 வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசுல சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025 ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷக்கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025 இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துட்டு இருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போது நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்து குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோட இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க போகிறது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தானம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே
2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதுநாள் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது. எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலை நிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறதுன்னு சொல்லி 12 ராசிக்குள்ளான பலனை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசிக்கு ஜென்ம சனியாக இருந்தவர் மாறப்போகிறார், 2ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். அப்போது கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. ஆனாலும் உங்களுக்கு ராசிக்கு 2ல் இருந்த ராகு ராசியில் வந்து அமரப்போகிறார். கேது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து இது நாள் வரையில் 2ல் ராகு இருந்தாலே அப்போ 8ல் கேது 7க்கு வந்து அமைய போகிறார். அதுக்கப்புறம் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்த குரு 5ல் வர போகிறார். அப்போது குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் நல்ல ஒரு வருடமாக தான் இருக்க போகுது, அமைப்பாக இருக்க போகுது. சனியும் ஆயிடுவார், அப்போது பிரச்சனை இல்லை. சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போகுது. ராகு கேது பயிற்சி சுமாராக இருந்தால் கூட சனி பயிற்சியாலும் குரு பயிற்சியாலும் கண்டிப்பாக நன்மை அடைய போகிறீங்க. கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கொடுக்கல் வாங்கல் சீராகும், நல்ல பண பரிமாற்றங்கள் ஏற்படும், பண பற்றாக்குறை தீரும், குடும்பத்தில் வந்து எல்லோரும் ஆதரவாக இருப்பாங்க, அனுசரணையாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு மனசில் ஒரு பரபரப்பு, டென்ஷன் இப்படி இருந்துருக்கும். அதை தவிர்க்க அடிக்கடி இறை வழிபாடு, தியானங்கள் இப்படி செஞ்சு வரணும். இது பண்ணிங்க. அது இல்லாமல் கணவன் மனைவி உறவும் கொஞ்சம் குறைவு ஏற்பட போகிறது. கருத்து வேறுபாடுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரப்போகுது. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து எது வந்தாலும் நீங்களே தீர்த்துக்கணும். யாரையும் வந்து இதில் சேர்க்கக்கூடாது. இப்படியா, சரிம்மா, அப்படி பார்த்துக்கலாம், போய்க்கலாம், அப்படி தான் சொல்லிடணும். பெருசாகக்கூடாது, பிரச்சனையே பெருசாகக்கூடாது. அது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்லை, பங்குதாரர்கள் கூட்டாளிகளுக்குமே அது பொருந்தும். அப்போது அதிகமாக பேசக்கூடாது, குறைவான பேச்சாக இருக்கணும், நல்ல பேச்சாக இருக்கணும், ஒரு வெற்றியை தரக்கூடிய பேச்சாக இருக்கணும், நெகட்டிவாக பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். எப்பவுமே ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நல்ல வார்த்தைகளாகவும் பாசிட்டிவாக பேசுகிறது ரொம்ப நாளைக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நெகட்டிவாக பேசினாலும் கெட்ட வார்த்தைகளால் பேசினாலும் பிரச்சனைகள் வரும். அதுவே ஒரு வழக்காக ஏற்படும். வழக்கு போட்டுருவாங்கப்பா, பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது கெட்ட வார்த்தையில் பேசினவங்களும் தகாத வார்த்தையில் பேசினவங்களாம் கைது பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்தில் எடுத்திருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அப்போது நம்ம நல்ல வார்த்தை பேசியிருந்தா, அந்த குறையை நல்ல விதமாக சொல்லியிருந்தா நம்மளுக்கு அந்த தண்டனை வரப்போகிறதில்ல. அதுதான் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. அப்போ அதில் உஷாராக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி வரணும். இது இல்லாமல் கும்பராசி பெண்கள் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் தனிச்சிருந்தவங்க கோதாவில் இறங்கிடுவீங்க, துணிஞ்சு இறங்கிடுவீங்க, வெற்றி பெற போகிறீங்க, குடும்பத்தை நிர்வகிக்க போகிறீங்க, வெளி வட்டார பழக்கத்தில் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க, உத்தியோகம் தொழில் அப்படின்னு எதில் இருந்தாலும் நிர்வகிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட திறமை ஏற்பட போகுது. குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். மாணவிகளுக்கெல்லாம் நல்ல படிப்பில் திறன் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும். படிப்பு இல்லாமல் ஏட்டுப்பள்ளி இல்லாமல் தொழில் கல்வியும் படிப்பீங்க. அது மூலிமா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கொண்டும் பார்த்து உஷாராக இருந்துக்கணும். தனிச்சு விடப்படுவீங்க. இருந்தாலும் தனியாகவே இருந்து நீங்கள் எதோ இருந்தாலும் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் ரகசியமாக இருந்து செயல்படுத்திருந்தீங்களா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு. அது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ரெண்டுமே அதுக்குண்டான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இப்போ ராசியில் பிறந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா இந்த வருடம் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு போயிடும். ஒரு வருமானம் வரும், ஒரு வருமானம் போயிடும், வராமல் போயிடும், நஷ்டமாக ஏற்படும். அப்போது அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். பரவாயில்ல, பாதி வந்ததே, அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம், கஷ்டப்படாமல் இருக்கலாம்.
முழுசாக வரல, பரவாயில்ல. அப்படி தான் அந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கணும் இந்த விவசாயிகளுக்கு. அப்போ நல்லது நடக்கும். இது இல்லாமல் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு, நல்ல ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்க நல்லா முன்னுக்கு வரலாம், அவங்க பேர் பேசப்படும், அவங்களுடைய மதிப்பு மரியாதை அவங்களுக்கு உயர்ந்து காணப்படும். இது மாதிரிலாம் நடக்கும். உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட ஆலோசனை பெற்று போவாங்க. அப்போ நல்ல விஷயம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து சேரப்போகுது உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் ஏற்க தயாராக இருப்பீங்களான்றதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். அப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். தயங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இழந்த வாய்ப்பு மீண்டும் வருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலங்கள் கடந்து போயிடும். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது ஒரு விஷயம். இது இல்லாமல் உங்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு அறிவுக்கு தெளிவாக இருக்க போகுது. 4 இடம் போவீங்க, 4 பேரை பார்ப்பீங்க, புதுசாக தெரிஞ்சுப்பீங்க, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இவங்க யார், இவங்க யார், இந்த தொழில் எப்படி, இந்த வியாபாரம் எப்படி, இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கெலாம் வந்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் தெரிஞ்சிடும், உங்களுக்கு தெரிய வைக்கப்படும். அதுதான் செய்யும் கிரகங்கள்லாம் சாதாரண நினைக்காதீங்க. நவ கிரகங்களும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. உங்களுக்கு சில இதில் முன்னெச்சரிக்கை சில உங்களுக்கு விதிப்படி தான் நடக்கும். இருந்தாலும் அதுக்குண்டான அனுபவத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதுக்கு மீறி நடக்கும் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம். அது எப்படி மதியால் வெல்லலாம்னாக்கா, தன்னுடைய சமயோசித புத்தின்னு சொல்லு இல்லையா, தன்னுடைய ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க, அப்போ சமயோசித புத்தி ஏற்பட்டு அதில் விலகி வரீங்க இல்லையா, அதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடிய. ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது, அது சிறு கண்டமாக ஆக்கிறீங்க, தலைக்கு வந்து தலைப்பையோடு போச்சுன்றோம் இல்லையா, அதுதான் விதியை மதியால் வெல்லலான்றது. பிறப்புன்றது இறப்பு நிச்சயம். இருந்தாலும் வாழும் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்றது தான் விதியை மதியாக வெல்லலாம். அப்படி தான் நடக்கும். விதிப்படி தான் நடக்குன்றது இருக்குது. இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால், இறை வழிபாடு அதிகமாக இருந்து, தானதம் அதிகமாக பண்ணால் நல்லா கேட்டுங்க. எதுக்கு நான் ஒவ்வொரு பதிவுன்னு சொல்லிட்டு வரேன், இறை வழிபாடும் தானதம் நிறைய பண்ணுங்கன்னு. அது பண்ண உங்களுக்கு அந்த மாற்றி அமைக்கப்படும், அந்த விதியை மாறும். சில பேர் ஆயுள்லாம் இருக்கும் ஜாதகத்தில், குறைஞ்ச அல்பாயுசில் போயிடுவாங்க. அது இல்லாமல் சில பேருக்கு கண்டங்கள் ஏற்படும், சில பேருக்கு ஆயுள் குறைவாக இருக்கும். ஆனால் இவங்க நிறைய இந்த ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருப்பாங்க, இறை வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அது அரணாக ஏற்பட்டு அந்த விபத்து தள்ளி போகும், அந்த கண்டம் தள்ளி போகும். அப்போ ஆயுள் வளரும். ரொம்ப நாள் வளரனா கூட ஒரு 5 வருடம் 10 வருடங்கள் மேலே வாழ்ந்துருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க ஆயுள் குறைவாக இருந்திருக்கும். அவங்க செஞ்சக்கூடிய தான தர்மங்கள் இறை வழிபாடு மூலிமா அவங்க 5 வருடங்கள் 10 வருடங்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் உண்மையான விஷயந்தான். அதுதான் விதியை மதியாக வெல்லலான்றது. எப்போ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வரப்போகுது உண்மை. இருந்தாலும் அதை தள்ளி போடலாம், அதுதான் உண்மையான விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. அப்போ அந்த கும்பராசிக்காரங்க இதெல்லாம் செயல்படுத்தி வரணும், நல்லது நடக்கணும். இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான்ற போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவன் வந்து அதில் நடராஜர் வடிவம் சொல்லுவாங்க இல்லையா, ஆடல் வல்லான்னு சொல்லுவாங்க. அந்த நடராஜர் அவதாரம் எடுத்த சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். அது பெரும்பாலும் சிதம்பரம் நடராஜர் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பெருமாள் கோயில், அந்த நடராஜ பெருமாள் எங்கெங்கே இருக்காரோ அவர் வழிபட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான இறை வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயரில் பார்த்தீங்கன்னாக்கா பறந்து போகக்கூடிய ஆஞ்சநேயர், சஞ்சீவி மலையை தாங்கின்னு போவார், அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இருப்பார், அவரை வழிபடலாம். இது மாதிரிலாம் வழிபட்டுவாங்க. அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மலை மேல் உள்ள பெருமாள் கோயில், அப்படி உள்ள பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். திருப்பதி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது மாதிரி நிறைய மலை கோயில் மேலேயும் பெருமாள் இருக்கார், அப்படிப்பட்ட மலை கோயிலில் போயிட்டு வரலாம். தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு, உடல் ஊனமற்றவங்களுக்கு இது மாதிரி தான தர்மம் செய்யலாம். அவங்க தேவையான துணிமணிகள், உணவு வகைகள், சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணியும் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். வேறு சாப்பாடு மட்டும் கொடுக்குறது பிரயோஜனம் இல்லை. அது கொடுத்துட்டு துணிமணிகள், பொருட்கள் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்ய போகுது. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வந்தால் 2025ஆம் வருடம் ஒரு புதுமையான வருடமாக இருக்குது. அந்த புத்தாண்டுக்கேற்ற புதுமையான வருடமாக கண்டிப்பாக அமையும். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வருடமாக இருக்க போகுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.